In the last video, we had seen the 12 tense forms. From that, we know that the tense of a verb shows the time of the action and the state of an action. So, இதுவரைக்கும் நம்ம படிச்சதை வச்சு ஒரு வெர்பினுடைய டென்ஸ் ஃபார்மை வச்சு அது எந்த டைமில் நடந்தது எந்த நிலையில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். In this video, we are going to see about simple tenses. So last video itself we had known there are 4 aspects of tense form: simple tense, continuous tense, perfect tenses, perfect continuous tenses. இதில் first one simple tense பற்றி தான் பார்க்க போகிறோம். That is simple present tense, simple past tense, simple future tense. So let us put it into the answers for 2 questions. 2 questions-க்குரிய ஆன்சர்ஸாக இதை பார்க்கலாம். அதாவது ஒரு டென்ஸ் ஃபார்மை how to use it, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத we can put it as rules, and where to use it, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து conditions. So remember guys, we are going to learn how to use it, எந்த இடத்துல யூஸ் பண்ணோங்கிறது rules, and where to use it as conditions. So rules and conditions we should know. Before knowing it, you have to know the 3 forms of the verb. That is present tense, past tense, and then past perfect or past participle. இது எல்லாருமே படிச்சிருப்பேன். From your lower classes, you have to memorize it to write the tense forms. Tense forms கரெக்டாக எழுதணும்னா இந்த 3 forms வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். verb 1, verb 2, verb 3. You might have known it from your lower classes. உன்னுடைய classes lower classலேருந்து இது படிச்சிருப்பேன். இது ஒரு தடவை மெமரைஸ் பண்ணிக்கோ. நீ இது மெமரைஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லணும்னா some or have regular form of changes, that is work, worked, worked. இதில் இன்னொன்று இருக்கும் பாரு, present perfect, அதாவது வந்து past participle மாதிரி present participleன்னு சொல்லுவாங்க. உடனே இது இன்னொரு ஃபார்ம் verb form 4 எனக்கு தெரியாது அப்படின்னாலாம் யோசிக்காத. இட்ஸ் சிம்பிளி த ing ஃபார்ம். past participle அப்படிங்கிறது நீ படிக்கிற அந்த worked அப்படிங்கிறது 3rd ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. present participle அப்படிங்கிறது ing form. So this I gave you for a reference. இது உனக்கு ஒரு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன். You need to only the 3 forms of the verb, that is present tense, past tense, past participle. உனக்கு 3 மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். that is write, wrote, written. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். run, ran, run. runங்கிறது வந்து 3rd form of the verb, அதே தான். come, came, come. ஸோ சில ஃபார்ம்ஸுக்கு வந்து எல்லாத்தையுமே பாஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். burst, burst, burst. hit, hit, hit. hurt, hurt, hurt. ஒரு சிலதெல்லாம் வந்து 3 ஃபார்ம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது வந்து 2nd ஃபார்மும் 3rd ஃபார்மும் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும். ஒரு சிலது வந்து பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதாவது வந்து ட்ரா, drew, drawn. So இந்த மெமரைஸ் பண்ணிக்கோ இதைய before you are going to learn and write the tense forms correctly. So first let us learn about simple present tense. Simple present tense பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம படிச்சோம் இல்லையா அந்த 2 கொஷின்ஸ், ரூல்ஸ், கண்டிஷன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஹவு டு யூஸ் இட், எப்படி யூஸ் பண்ணுவேன். இதில் வெர்பை வந்து present form of the verb, and the verb 1 இருக்கு இல்லையா, that is write, cook, work, play, அந்த form of the verb தான் இதில் யூஸ் பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா 3rd person singular add s to the main verb. அதாவது subject, அந்த செயலை செய்கிறவங்க 3rd person singular-ஆக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து மெயின் வேர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும். இந்த 3rd person அப்படிங்கிறது நீ முதலே படிச்சிருப்ப இல்லையா, 1st person, 2nd person, 3rd person. இதில் 1st person அப்படிங்கிறது நான், நாங்கள், ஐ, வி. 2nd person அப்படிங்கிறது வந்து யூ, நீ, நீங்கள். இதில் 3rd person அப்படிங்கிறது he, she, it or any name that refers to singular. he அவன், she அவள், இட் அது, இது எல்லாமே ஒருமை. 3rd person சிங்குலர், 3ஆம் நபரில் ஒருமைக்கு குறிக்கிறது. he, she, it. அது இல்லாமல் எனி சிங்குலர் நேம், இப்போ ராணி, மேகலா, ரவி, எனி சிங்குலர் நேம், இந்தியா, ஒரே ஒரு நாடு. ஸோ எனி சிங்குலர் நேமுக்கும் நீ வந்து எதுவாக எடுத்துக்கணும்னா 3rd person சிங்குலராக எடுத்துக்கணும். இந்த 3rd person சிங்குலருக்கு மட்டும்
வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும். அதாவது ஐ ரைட், வி ரைட், யூ ரைட். நான் எழுதுகிறேன், நாங்கள் எழுதுகிறோம். ஸோ அது ஐ ரைட், வி ரைட். பட் ஷீ ரைட்ஸ், ஹீ ரைட்ஸ், இட் பிளேஸ். ஸோ அவன், அவள், அது இது வரும்போது மட்டும், அல்லது யாராவது ஒரு மூன்றாம் நபரை நீ சொல்கிற, ஒரே ஒருத்தரை சொல்கிற அப்படின்ற போது மட்டும் வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதணும். இதுதான் ரூல் டு ரைட் த simple present tense. Now let us go to the conditions. So it is where to use it. எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன்? The first one, to express a habitual action. எப்பொழுதும் உனக்கு ஒரு பழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா அதை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், he drinks tea every morning. ஒவ்வொரு நாளும் அவர் வந்து டீ குடிப்பார். இட்ஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன். இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டே. அது டெய்லியும் நடக்குது. ஸோ இப்போ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுலேயும் பாரு, ஹீங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால் ட்ரிங்க்குங்கிற மெயின் வேர்போட எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ ஹீ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி டே. ஸோ இதே மாதிரி எவ்ரி வீக், எவ்ரி மந்த், எவ்ரி ஃபோர்த் நைட், அதாவது 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி எவ்ரிங்கிற வேர்டு வந்ததுனாவே இட் ரெஃபர்ஸ் டு எ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆர் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி ஹேப்பனிங் ஆக்ஷன்ஸ். அடிக்கடி நடக்கிற விஷயங்களை எல்லாத்துலேயுமே வந்து நீ ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். Then the next one, to express general truths or scientific facts. அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மைகள் அத்தனையும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஸோ இந்த இடத்துல சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சூரியன் கிழக்கே உதிக்கும். இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. ஸோ ஜென்ரல் ட்ரூத், பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மை. இது எப்பொழுதுமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும். இதுலேயும் பாரு, ரைசஸ் மெயின் வேர்பு கூட எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஏன்னா த சன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதில் எனி சிங்குலர் நேம்னு உனக்கு சொன்னேன் இல்லையா, இதான் அது. அடுத்தது பாரு, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. அப்போ அதுக்கு என்ன எழுதுகிறாங்க? பாயில் அப்படிங்கிறது கூட எஸ் சேர்த்து எழுதுகிறாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர், ஆட் எஸ் டு த மெயின் வேர்ப் அப்படிங்கிற ரூல் படித்தேன் இல்லையா. இதில் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் சிங்குலர். நம்ம 2 பேர் பேசுகிறோம் இல்லைன்னா அது இன்னொரு பொருள், மூன்றாம் இதில், அதில் சிங்குலர் அது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஆடிங் எஸ் டு த மெயின் வேர்ப் பாயில். லுக் அட் த தேர்ட் சென்டென்ஸ், ஹனி இஸ் ஸ்வீட். இட்ஸ் அ ஃபேக்ட், அது ஒரு உண்மை. ஸோ ஜென்ரல் ட்ரூத். ஸோ ஈஸ் அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் த நெக்ஸ்ட் கண்டிஷன், அ சப்ஸ்டியூட் ஆஃப் பாஸ்ட் இன் விவிட் நரேட்டிவ். அதாவது நீ ஒரு கதை சொல்கிறேன்னு வைங்க, அந்த கதையில் வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நீ ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்டுக்கான சப்ஸ்டியூட் இன் விவிட் நரேட்டிவ். நரேட்டிவ்னு ஒரு விஷயத்தை சொல்கிறது. ஸோ இமீடியட்லி த கிங் ஹரிஸ் டு ஹிஸ் பிளேஸ். இதுலேயும் பாரு, உடனே அந்த அரசன் வந்து மாளிகை நோக்கி ஓடினான், ஹரிஸ் போகிறான் அப்படிங்கிறது. நான் கதை சொல்கிறேன், அதில் பாஸ்ட்டுக்கு பதிலாக ப்ரெசண்ட்டை யூஸ் பண்ணுறேன். த பிரின்ஸ் ரன்ஸ் ஃபார் ஹிஸ் லைஃப். ஸோ தேர் ஆல்சோ நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இந்த இளவரசன் வந்து உயிருக்கு பயந்து ஓடினான். இந்த இடத்துலையும் வந்து நான் கதை சொல்லும்போது பாஸ்டினுடைய சப்ஸ்டியூட்டாக ஒரு நரேட்டிவ் ஃபார்மில் வந்து நான் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அ வெரி ரேர் கண்டிஷன் தட் மே கம் இன் யோர் எக்ஸாமினேஷன்ஸ். உன்னோட எக்ஸாமினேஷன்ஸில் இது ரேராக தான் வரும். ஜஸ்ட் நோ இட், தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இதுலேயும் பாரு, வேர்பு கூட எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. பிகாஸ் கிங் தேர்ட் பர்சன் சிங்குலர், பிரின்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். நீயும் இல்லை, நானும் இல்லை, ஒரு மூன்றாவது மனுஷன் கிங், ஒரு மூன்றாவது நபர் இளவரசன், அவனை பற்றி பேசுகிறதுனால ஹரி கூட எஸ் ஹரீஸ். அதே மாதிரி ரன் கூட எஸ் சேர்த்து ரன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஸ்டார்ட் வித் ஹியர் அண்ட் தேர் டு எக்ஸ்பிரஸ் ப்ரெசன்ட். ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் ஹியர் அண்ட் தேர் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த வேர்பை வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். இதுவும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான். டு மேக் இட் வெரி கிளியர், இந்த ஹியர் தேர் முன்னாடி வரும்போது நீ குழம்பக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கண்டிஷன் உனக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்ஜெக்ட் வந்து வெர்புக்கு ஆஃப்டர் வரும். நீ எதை பற்றி பேசுகிறியோ அது பின்னாடி வரும், ஆனால் அதனுடைய வினைச்சொல் முன்னாடி வரும். இப்போ ஹியர் கம்ஸ் த பஸ் அப்படின்னு வருதுன்னா பஸ் கம்ஸ் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். அதில் இந்த பஸ் வந்து லாஸ்ட்டில் வரும், கம்ஸ் வந்து முன்னாடி வரும்.
ஸோ இதுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பஸ்ஸினுடைய தேர்ட் பர்சன் சிங்குலர்ங்கிறதுனால கம் கூட எஸ் சேர்த்தி கம்ஸ். ஸோ ஹியர் தேர் அப்படின்னு வந்துருச்சுனாவே நீ அந்த இடத்துல எதை எழுதிடணும்னா ப்ரெசன்ட் டென்ஸை எழுதிடணும். சொல்கிறது வந்து தேர்ட் பர்சன், அதாவது நீ எழுதுகிற வெர்பு வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கும் பாரு. அந்த சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா வெர்பு கூட எஸ் சேர்த்து எழுதுரு. Then the last condition, to express a future event, that is part of a fixed timetable. ஏற்கனவே இதுதான் நடக்கும்னு நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை நாளைக்கு நடக்கிறதா இருந்தாலும் அதை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. நாளைக்கு தான் மேட்ச் நடக்க போகிறது, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு 9 மணிக்கு தான் இது நடக்கும் அப்படின்னு. அப்போ வந்து வில் அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸில் எழுதாமல் ப்ரெசன்ட் டென்ஸில் கூட எழுதலாம். ஸோ அகெயின் third person singular, match, so start plus yes, starts. Look at the next sentence. The next flight is at 7 tomorrow morning. So fixed timetable, future tense. ஸோ ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் நாளைக்கு தான் நடக்க போகுது இல்லை எதிர்காலத்தில் தான் நடக்க போதா இருந்தாலும் அதை நீ எதில் எழுதலான்னா ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதலாம். Now the next one, simple past tense. So first one, rule. So what is the rule of it? நான் ஒரு 3 ஃபார்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு. இதில் அந்த செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை மட்டும்தான் இந்த பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் ஹாவ் இடி ஃபார்ம்ஸ், கடைசியாக இடி இருக்கும். தட் இஸ் ஒர்க், ஒர்க்ட், குக், குக்ட். அந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அதுக்கு இடி ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ லுக் அட் த கண்டிஷன். டு இண்டிகேட் an action completed in the past with adverbs of time. நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை பற்றி நீ பேசுகிற மொதல் விஷயம் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணுன்னா அந்த செயல் முடிஞ்சிருக்கணும். இட் ஷுட் பி கம்ப்ளீட்டட். ஆனால் அதில் கண்டிப்பாக டைம் ரெஃபரன்ஸ்க்கான ஒரு வேர்ட்ஸ் இருக்கணும், அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். லாஸ்ட் இயர், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, எ வீக் எகோ, த டே பிஃபோர். ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும், அதாவது பாஸ்ட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத உனக்கு கிளாரிஃபை பண்ணுறக்கு. அப்படி இருந்தால் நீ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஷி லெஃப்ட் ஸ்கூல் லாஸ்ட் இயர். அந்த லீவனுடைய பாஸ்ட் டென்ஸ் லெஃப்ட் அப்படின்றதுக்கு போன வருஷம் வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டான். இந்த லாஸ்ட் இயர் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, அதுதான் வந்து டைம் ரெஃபரன்ஸ்க்கான வேர்ட். அடுத்தது பாரு, ஒரு அட்வர்ப் ஃப்ரேஸ். ஐ கால் ஹிம் எ வீக் எகோ. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு கால் பண்ணியிருந்தேன். அந்த எ வீக் எகோ அப்படிங்கிறது தான் டைம் ரெஃபரன்ஸ், பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். தென் த நெக்ஸ்ட் ஒன், the keywords. What are the keywords in that? So these are all the keywords. Memorize பண்ணிக்கோ. It will be easier to find it and write it correctly. அந்த சென்டென்ஸை கரெக்டாக எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ரூல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரூல் தானே பார்க்குறோம். ரூல் ஷால் ப்ளஸ் மெயின் வேர்ப். இதுக்கு எதுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நான், ஐக்கு மட்டும் ஷால் வரும். The next one, for all others, will plus main verb. So next we need to know the conditions. Now the first condition, to express future, எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை. இதுலேயும் பாரு கண்டிப்பாக ஒரு டைம் ரெஃபரன்ஸ் இருக்கணும். அதாவது அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் மந்த், அந்த மாதிரி ஒரு டைம் ரெஃபரன்ஸ் வேர்டு இருக்கணும். இதனுடைய ரூல் வந்து வில் ப்ளஸ் வேர்ப் இல்லையா, வி வில் டெலிகாஸ்ட். வில் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது தான் வேர்ப். Now the second condition, to talk about things which we cannot control and that will happen definitely. அதாவது வந்து ஒரு சில விஷயங்களை நான் கட்டுப்படுத்தவே முடியாது, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸை வந்து நம்ம இதில் சொல்லுவோம். ஐ ஷால் பி 20 நெக்ஸ்ட் சண்டே. நான் அடுத்த வாரத்தில் வந்து 20 வயசு ஆயிரும், எனக்கு அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. Look at the next sentence. We will know our exam results in May. மே மாதம் எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். It will happen in future and we have no control over it. நாங்களாம் அதை தடுக்க முடியாது, அது கண்டிப்பாக வந்துடும். So any future action that you can't have any control over it will be in future tense. And the next one, when you hope for something and when you think that or believe that something will happen டெஃபினெட்லி, கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நீ நினைக்கிறதையோ அல்லது நம்புறதையோ நீ வந்து
ஃப்யூச்சர் டென்ஸில் எழுதலாம். ஐ திங்க் இந்தியா வில் வின் த மேட்ச். நான் நினைக்கிறேன் இந்தியா கண்டிப்பாக ஜெயிக்கும்னு. ஐ எம் ஷியோர் யூ வில் கெட் ஃபஸ்ட் கிளாஸ். நீ ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குவேன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ டு டாக் அபவுட் வாட் வி திங்க் ஆர் பிலீவ். ரிமெம்பர் கைஸ், தேர் இஸ் நோ அஷூரன்ஸ் ஆஃப் இட். அதுக்கு எந்த விதத்துலையும் உறுதி கிடையாது. நீ நம்புகிற, நீ அதை நினைக்கிற நடக்கும், அப்படி ஃப்யூச்சரில் நடக்கணும். அதை நம்ம எதில் தான் எழுதுகிறோம்? ஃப்யூச்சர் டென்ஸில் தான் எழுதுகிறோம். Guys, keep on think very clear. You have to memorize the rules and conditions. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்சஸ் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது 3ஐயும் நல்லா உனக்கு மனசில் நிற்கணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸையும் ரூல்ஸையும் நீ டெஃபினட்டாக மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இஃப் யூ ஜஸ்ட் மேக் இட் வெரி கிளியர் இன் யுவர் மைண்ட், இட் வில் பி வெரி ஈஸியர் ஃபார் யூ. அதை நல்லா படிச்சிட்டேன்னா ரொம்ப ஈஸியராக இருக்கும். So in the next video, let us see about continuous forms. The same present continuous, past continuous and future continuous.